ஏன் வந்து நான் ஆர்ஜிபில பாக்குறத ஆர்ஜிபிலே பிரிண்ட் எடுக்க முடியும்? என்னோட ஸ்கிரீன்ல பாக்குற கலர் வந்து அந்த சாலிட் கலர்ஸை நான் அப்படியே வந்து என்னோட பிரிண்டிங்லயே நான் பார்க்கணும். ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்குதா? நீங்க என்னன்னா நீங்க மானிட்டர் பார்த்து அப்படியே பிரிண்டிங்க்கு கொண்டு வர முடியாது. அதை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் கலர் ப்ரொஃபைல் மாறும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஆர்ட் பேப்பர் மேட் பேப்பரை பத்தி மட்டும் பேசுறேன். நீங்க வந்து ஒரு மில்லுல வாங்குற ஒயிட் பேப்பரும் இன்னொரு மில்லுல வாங்கக்கூடிய ஒயிட் பேப்பருமே கலர் வேற வேற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம பிரிண்டிங் எடுக்கிறோம். ஃபிளெக்ஸ் பிரிண்டிங்கா இருக்கட்டும், ஆப்செட் பிரிண்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஏன் ஒயிட் பேப்பர்ஸ்ல எடுக்கிறாங்க? தியேட்டர் வெளியில வால் போஸ்டர் எல்லாம் ஒட்டுறாங்க. ஓகேங்களா? நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போஸ்டர் ஒட்டுவாங்க. அந்த போஸ்டர் வந்து ஒரே போஸ்டரா இல்லாம ரெண்டா கட் பண்ணி வரும். இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். இது எதனால கட் பண்ணி வருது? ஏன் அதை ஒரே போஸ்டராவே அடிக்க வேண்டியதானே? ஏன் அதை ரெண்டா கட் பண்றாங்க? ஒரு 70,000 பிக்சல்ஸ் 80,000 பிக்சல்ஸ்னு இருக்கும். வித் 70,000 ஹைட் 80,000. அது ஓகேன்னு கொடுத்தோடனே போட்டோஷாப்பே கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகி வெளியில வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது? ஃபீட் கணக்கில் கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் போட்டோஷாப்ல பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்றது? இது எப்படி நம்ம இதுக்கு எப்படி டாக்குமெண்ட் செட் பண்றது? ஹாய், இந்த அடோப் ஃபோட்டோஷாப் மாஸ்டர் கோர்ஸ்ல நம்ம போட்டோஷாப்போட பேசிக்ல இருந்து ஒரு டிசைன் எப்படி பண்றது, அதை வந்து சோசியல் மீடியாக்கு எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்றது, இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். பட் இது எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம பண்ணக்கூடிய டிசைன்ஸ். இதே வந்து இது ஒரு பிரிண்டிங் பிளாட்ஃபார்முக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும்னா அது கிரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து அதை அவுட்புட் கொடுக்குறோம்ல அந்த ஃபைல்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சோசியல் மீடியாஸ்னா பிரச்சனை இல்லை, நம்ம ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்மளோட ஃபைல்ஸ் எடுத்து சோசியல் மீடியாஸ்ல நம்ம போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். பட் பிரிண்டிங்க்கு அப்படி கிடையாது. இதுல நிறைய கிரிட்டீரியா இருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்து தெள்ள தெளிவா டீடைல்டா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பிரிண்டிங் அண்ட் மீடியா இன்ஜினியரிங் முடிச்சவர், பிரித்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கோ-ஃபவுண்டர். சார், வெல்கம் டு இன்ஃபோசிஸ் டிஜிட்டல் அகாடமி. சார் சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். என் பேர் ராஜ் திலக், பிடெக் இன் பிரிண்டிங் அண்ட் மீடியா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். ஸோ என் ஃபேமிலியே வந்து ப்ரெஸ் தான் அவங்களுடைய பேசிக் இன்கம் சோர்ஸாக இருந்தது. ஸோ நான் 10th முடித்தேன். 10th முடிச்சதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் வரப்போகிறேன்னு தெரிஞ்சு நான் ஜாயின்டு டிப்ளமோ சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர் அசோசியேஷனில் டிப்ளமோ முடித்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டியில் பிரிண்டிங் அண்ட் மீடியா இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ பிரிண்டிங் அண்ட் மீடியா இன்ஜினியரிங் முடித்தோடனே ஐ காட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இன் அப்ராடில் டைரெக்டாக பிளேஸ் ஆனேன். நான் எமிரேட்ஸ் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் 2 years ப்ரீ ப்ரெஸ் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட், ப்ரீ ப்ரெஸ்னால் பேசிக்லி இட்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் ஐ ஹாவ் ரிலி குட் நாலேஜ். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து ஐ ஹாவ் ஸ்டார்டட் பிரித்தி குரூப்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் எங்கள் அப்பாவோட பழைய ப்ரெஸ்ஸையும் டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ஸ்டார்டட் பிரித்தி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இதுதான் என்னோட ஹிஸ்ட்ரி. ஸோ நாங்கள் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பிரிண்டிங்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம் எங்கள் கம்பெனியில். பேம்ப்ளெட்ஸ், ப்ரௌச்சர்ஸ்ல இருந்து புக்ஸ், பேக்கேஜஸ் வரைக்கும் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் வி ஹேண்டில் பேனர், டிஜிட்டல்ல இருந்து கன்வென்ஷனல் வரைக்கும் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுறோம். இப்போ எத்தனை வருஷமாங்க சார் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் அப்பாலாம் நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அங்கிருந்ததே விளையாடிட்டு இருந்திருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே ப்ரெஸ்ஸில் விளையாடிட்டு இருந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் டிசைனிங் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் காலேஜுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே எனக்கு டிசைன் நல்லாவே தெரியும். சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரிண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஒரு சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது, மூவி போஸ்டர்ஸ், மோஷன் போஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ல தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட். பட் பிரிண்டிங்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தியேட்டர் வெளியில பார்க்கலாம் ஃபிளெக்ஸ் பிரிண்டிங், அதுக்கப்புறம் நம்ம டிஷர்ட்ல அடிக்கிற ஸ்கிரீன் பிரிண்டிங். ஸோ இந்த மாதிரி பிரிண்டிங்ல தான் எனக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் இருக்கு. பிரிண்டிங்ல எவ்வளவுங்க சார், என்னென்ன மாதிரி பிரிண்டிங்ஸ்னா? ஸோ இப்போ உங்கள் மொபைல் ஃபோன் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையாக பிரிண்டிங் ப்ரெஸ் வருது. பட் பேசிக்காக நீங்கள் பிரிண்டிங் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து டிஜிட்டல் பிரிண்ட்னு கிளாஸிஃபை பண்ணலாம், இன்னொன்று வந்து கன்வென்ஷனல் பிரிண்டிங்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் பிரிண்டிங் இஸ் நத்திங் பட்
நீங்கள் உங்க ஆஃபீஸில் வச்சிருக்கிற பிரிண்டர், உங்கள் வீட்டில் வச்சிருக்கிற பிரிண்டர், இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டிங் கேட்டகரி தான் வரும். ஓகே சார். ஸோ கன்வென்ஷனுங்கிறது மாஸ் ப்ரொடக்ஷனில் வரும். டிஜிட்டல் பிரிண்டிங் மீன்ஸ் நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களாங்க சார்? இருங்க, உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டிங்கும் கன்வென்ஷனல் பிரிண்டிங்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பிரிண்ட்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் செட்டிங்ஸ் பண்ணி பிரிண்ட்னு கொடுத்தீங்கனாலே வெளியில் வந்துடும். ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட். ஸோ இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ரோலரில் அது இமேஜ் பண்ணும், அதுதான் ரீப்ரொடியூஸ் ஆகுது. பட் கன்வென்ஷனல் பிரிண்ட்டுங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கேரியர் வரும் இன் பிட்வீன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளேட்டோ ஸ்க்ரீனோ இல்லை ரோலர்லேயோ உங்களுக்கு வந்து செஞ்சு வச்சிருவாங்க. இந்த இமேஜ் தான் அடிக்க போறோம்னா அதை கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த இமேஜ் கேரியரை வச்சு இமேஜஸ் அடிக்கடி ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இது ரெண்டுல என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்து ஒரு 10 காப்பி 20 காப்பி இல்லை 100 காப்பி வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். பட் உங்களுக்கு வந்து கன்வென்ஷனல் ப்ராசஸ் எல்லாம் 1000க்கு மேலதான் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாவே வரும். 500 1000 அந்த மாதிரி பல்க் அடிக்கிறதுக்கு தான் இவங்க வந்து கன்வென்ஷனல் ப்ராசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னன்னா கன்வென்ஷனல் ப்ராசஸ் வந்து இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் கன்வென்ஷனல் ப்ராசஸ்ல பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய நார்மல் உங்க டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் CMYK, அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 1-2 கலர்ஸ் தான் இருக்கும். பட் இங்க கன்வென்ஷனல் ப்ராசஸ்ல என்னென்னமோ பண்ணலாம். நீங்க CMYK, வயலட் இங்க், ஆரஞ்சு இங்க் அந்த மாதிரி நிறைய இங்க்ஸ் போட்டு நீங்க அடிக்கலாம், ஸ்பாட் கலர் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜியில் நீங்க பிளே பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்னா ஒரு ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஓகே. பட் வந்து கன்வென்ஷனல் பிரிண்ட்னா வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனா ஒரு நோட்டீஸ் அடிக்கிறோம், இப்போ ஒரு கம்பெனி கொடுக்க போற ஒரு பேம்ப்ளேட் அடிக்கிறோம், இப்போ வந்து ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூவி போஸ்டர்ஸ் வந்து செவத்துல எல்லாம் ஒட்டுவாங்க, வால் போஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து கன்வென்ஷனல் பிரிண்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்க. சரி, ஓகேங்க சார். இப்போ நம்ம கன்வென்ஷனல் பிரிண்டிங்ல வந்து எந்த அளவுக்கு சைஸ் வரைக்கும் எடுக்க முடியும்? ஏன்னா அப்படி கன்வென்ஷனல் பிரிண்ட் தான் வந்து ரொம்ப காஸ்ட் சேவிங் அண்ட் அதுல தான் வந்து நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அப்படின்னா ஏன் வந்து ஒரு வெளியில தியேட்டருக்கு வெளியில் வைக்கிற மிகப்பெரிய ஃபிளெக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க சார், அதெல்லாம் ஏன் அதுல எடுக்க முடியாது? ஸோ கன்வென்ஷனல் பிரிண்டிங் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் கேரியர்னு ஒன்று தனியா இருக்குன்னு சொன்னா அதை மேக் பண்றதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்டர்கிட்ட போய் ஒரு 15 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் அந்த இமேஜ் கேரியரே உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். ஒரு 1000 ரூபாயிலிருந்து 5000 ஆகலாம். இல்லை ஒரு நீங்கள் கிரேவியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலிண்டரே 10,000 ரூபா ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் கேரியர் காஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக வரும். ஸோ அந்த இமேஜ் கேரியர் காஸ்ட் அந்த மிஷின்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஒருத்தர்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ 4-5 பேர் சேர்ந்து தான் ஒரு மிஷினை ஹேண்டில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆஃப் செட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பேர், கிரேவியர் நியூஸ் பேப்பர் அடிக்கிறதுல எக்கச்சக்கமான பேர் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேன் பவர் அந்த இனிஷியல் ஸ்டார்டிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லுவோம் நாங்கள் அதையே. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும். நீங்கள் பல்காக அடிக்கும் போது இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து கம்மியாகி உங்களுக்கு வந்து வெறும் பேப்பர் அண்ட் இங்கோட காஸ்ட் மட்டும்தான். பட் இதுவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டிங் ப்ராசஸ்னா ஒவ்வொரு வாட்டி இமேஜ் கேரியர் உங்களுக்கு நான் ரன் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனோட காஸ்ட் ஆகும், அதனோட லைஃப் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அவங்களால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே குறைக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு 10 ரூபா ஒரு பிரிண்ட் அவுட் வந்து 10 ரூபா வருதுன்னு வைங்களேன். ஆனால் நீங்கள் ஒரு நோட்டீஸ் எத்தனை வந்து 1.5 ரூபா வருதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து மினிமம் எம்ஓக்யூன்னு ஒன்று இருக்கும். அது அந்த ப்ராசஸில் 1000 அடிச்சாதான் அந்த 1.5 ரூபாய்ங்கிறது வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆகும். பட் இங்க வந்து ஒரு காப்பி 2 காப்பி நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா கன்வென்ஷனல் பிரிண்டிங்ல வந்து மாஸ் ப்ரொடக்ஷனா போகும்போது அந்த பிரிண்டிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். பட் டிஜிட்டல் பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, நீங்க ஃபிக்ஸ்டா எத்தனை அடிச்சாலும் அந்த காஸ்ட் தான் வச்சுக்குவாங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நீங்க இப்போ கன்வென்ஷனல் பிரிண்டிங் சொல்ற போது தியேட்டர் வெளியில வால் போஸ்டர் எல்லாம் ஒட்டுறாங்க சார், ஓகேங்களா? நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போஸ்டர் ஒட்டுவாங்க. அந்த போஸ்டர் வந்து ஒரே போஸ்டரா இல்லாம 2 கட் பண்ணி வரும். இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். இது எதனால கட் பண்ணி வருது? ஏன் அதை ஒரே போஸ்டராவே அடிக்க வேண்டியதானே? ஏன் அதை 2 கட் பண்றாங்க? பெருசா இருந்தாலும் அது ஏன் வந்து 2 கட் பண்றாங்க? அந்த மிஷின்ல வந்து அது ஒரே பிரிண்டா அடிக்க முடியாது. சிம்பிள், அந்த இமேஜ் கேரியர் நான் சொன்னதுதான் மேட்டர். நார்மலா பாத்தீங்கன்னா 100/70 சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் சைஸஸ் இல்லை, அதில் பாதி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய மிஷின் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். பட் அதுக்கு உண்டான காஸ்ட்னா உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிண்டர் வந்து 4 லட்சம் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு
கமர்ஷியல் பிரிண்டர் லைக் ஆஃப் செட் எல்லாம் போயிட்டீங்கன்னா 5 கோடி 6 கோடின்னு ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும். அது கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அவங்க கட் பண்ணி 2 பீஸா போட்டுட்டு போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் நீங்க 1000 போஸ்டர் அடிக்கிறீங்கன்னா அங்க ப்ராசஸ் டைம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் டேல முடிச்சிருவாங்க. சீக்கிரமே அடிச்சு முடிச்சிருவாங்க. ஹாஃப் டேல அடிச்சு முடிச்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 2 எடுத்து ஒட்டுறது வந்து சீப்பரா போயிடும். சேர்த்து வச்சு போடுங்க. தங்க பதக்கம் எப்படி? ஓகே ஓகே ஓகே. போஸ்டர் ஓட்டும் போது 2 எடுத்து ஒட்டுறது வேணும். பட் ஃபிளெக்ஸுங்கிறது 1-2ங்கும் போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப் ஃபார்மேட்ல அடிப்பாங்க. ஸோ அது வந்து ஷீட்ஸ்ல அடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரோல்ல எடுப்பாங்க. ரோல்ல எடுக்கும்போது எவ்வளவு வேணாலும் நீங்க எடுக்கலாம். என்ன லென்த்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க நல்ல டைமிங் டிஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளெக்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு 1 or 2 hours நீங்க வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியது வரும். டிபெண்டிங் ஆன் சைஸ் அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். பட் ஆஃப் செட் பொறுத்த வரைக்கும் 1 hourல 20,000 இம்ப்ரெஷன்ஸ் 30,000 இம்ப்ரெஷன்ஸ் ஓட்டுவாங்க. 30,000 இமேஜஸ் வந்து அடிச்சு வெளியில வந்து 30,000 ஷீட்ஸ் இம்ப்ரெஷன்ஸ்ங்கிறது ஷீட்ஸ் வெளியில வந்துரும். அடிச்சு வெளியில வந்துரும். ஈஸியா 10,000ல அச்சீவ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஓகே ஓகே. 20,000 30,000 மிஷின் நிப்பாட்டாம ஓட்டுறதுக்குலாம் டெக்னாலஜி வந்துருச்சு இன்னைக்கு. சரி, இப்போ டிஜிட்டல் பிரிண்டிங் ஓகே, கன்வென்ஷனல் பிரிண்டிங்ல எந்த அளவுக்கு நீங்க ரெசல்யூஷன் செட் பண்ணுவீங்க? கன்வென்ஷனல் பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயம் என்ன நோட் பண்றீங்கன்னா, இன்னைக்கு மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணா ரெசல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ பட் நீங்க வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து அதை வியூ பண்றீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ரெசல்யூஷன் செட் பண்ணணும். நீங்க உங்களுக்கு ஒரு மூவி போஸ்டர் நீங்க செவுத்துல ஓட்டுற போஸ்டர்லாம் அடிக்கிறீங்கன்னா நீங்க வந்து தாராளமா 75 dp அது கம்மியா கூட போகலாம். என்ன சொல்றீங்க? இப்போ நான் ஒரு தியேட்டருக்கு போறேன், தியேட்டருக்கு வெளியில நிக்கிறேன், அந்த தியேட்டர்ல வந்து என்னென்ன படம்லாம் இப்போ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தியேட்டருக்கு மேல வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து எவ்வளவு டிபிஐல வச்சிருப்பாங்க நீங்க சொல்றீங்க சார்? டிஸ்டன்ஸ் தான். நீங்க எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கணும். நீங்க ஒரு புக்கு இந்த மேகசின் இதெல்லாமே கண்ணுக்கு கிட்ட கொண்டு போய் பார்ப்பீங்க. எஸ், அதுல எல்லாம் நீங்க வந்து 350 dp அடிக்கிறது பெட்டர். நார்மலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல போட்டோகிராபிக் மேகசின்ல 350 to 400 dpl அடிப்பாங்க. பட் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் ஐட்டம் எல்லாம் ஓட்டுறது வந்து இன்னும் ஜாஸ்தியா போக ட்ரை பண்ணுவாங்க. பேக்கேஜிங் மீன் சொல்றீங்க இப்போ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து பிரிண்ட் பண்றது. ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கூட இதுனா ஐ எம் டாக்கிங் அபவுட் சூப்பர் மால்ஸ் ஹைப்பர் மார்க்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய பேக்கேஜஸ். நீங்க டிஸ்பிளேல வந்து அழகா தெரியணும், மற்ற காம்படிட்டர்ஸோட பிரைட்டா தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. அது வந்து டச் அண்ட் ஃபீலோட கொண்டு வரணும். ஸோ அதுல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ஹையரா போக ஆரம்பிப்பாங்க. இங்க் டாட் சைஸ் மட்டும் இல்லாம டாட்டோட டெப்த்தையும் வெரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா பிரிண்டிங்க்குன்னு ஒரு நெசசிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு தேவையில்லாம நீங்க எக்ஸஸ் போக வேண்டாம். நம்ம கண்கள் வந்து எவ்வளவு பார்க்குங்கிறது ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதுதான் லாங்கர் டிஸ்டன்ஸ் போக போக ரெசல்யூஷன் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நான் சொல்ற மூவி போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கார்ல போகும்போது பார்க்கக்கூடிய மூவி போஸ்டர்ஸ் அதெல்லாம் 75 dp கம்மியாவே கொண்டு வந்துருவாங்க. இதுவே நீங்க சினிமா தியேட்டருக்குள்ள போகும்போது அந்த நோட்டீஸ் போர்டுல போஸ்டர்ஸ் ஒட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா 175 dp. ஏன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான். டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த இமேஜ் பார்க்க மாட்டாங்க அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டாட்ஸ் பர் இன்ச்சஸ் இப்பெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கிரீனிங்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. FM ஸ்கிரீனிங், AM ஸ்கிரீனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இன்னைக்கு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து டாட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் தெரியாம இருக்கிறதுக்காக டெக்னாலஜிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இதனால பாத்துக்கிட்டீங்கன்னா ஹைபிரிட் ஸ்கிரீனிங்ஸ் கூட வந்துருச்சு. இதனால பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நீங்க போன் மாதிரியே தான் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த பிரிண்டிங் நீட்ஸ் தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சார், எனக்கு இப்ப நம்ம பேசிக்கா நீ கன்வென்ஷனல் டிஜிட்டல் பத்தி எல்லாம் பேசிட்டோம். பட் எனக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்காக நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம இப்ப டிசைன் பண்றோம்னா போட்டோஷாப்ல வந்து RGB மோடு, CMYK மோடு, கிரே ஸ்கேல் அந்த மாதிரி நிறைய மோடு இருக்கு. RGBங்கிறது நம்ம டிஜிட்டலுக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா சார்? ஏன் இந்த RGBல நம்ம டிசைன் பண்றத ஏன் நம்ம பிரிண்டிங்ல அதே கலர்ஸ் வந்து கொண்டு வர முடியாது? இப்ப நான் ஒரு போஸ்டர் பண்றேன், என்னோட ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த போஸ்டர் வந்து சூப்பரா இருக்கு. பட் இதே வந்து நான் பிரிண்டிங் ஆகி எனக்கு வெளியில வரும்போது ஒரு மாதிரி டல் கலர்ல வருது. இது ஏன் வருது? இது என்ன ப்ராப்ளம்? ஏன் வந்து நான் RGBல பாக்குறத RGBல பிரிண்ட் எடுக்க முடியும்? ஓகே, நீங்க ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, நம்ம உலகத்துல இருக்கிற அத்தனை கலர்ஸையுமே நீங்க மானிட்டருக்கு கொண்டு வர முடியாது. ஸோ மானிட்டருக்கு கொண்டு வந்த அத்தனை கலர்ஸையுமே நீங்க பிரிண்ட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இதெல்லாம் மேப் பண்றதுக்கு பேர் தான் கேமெட்னு ஒன்று சொல்லுவோம்.
ஓகே. ஸோ கேமெட்டுங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்க மானிட்டர் காட்டக்கூடிய கலர்ஸ், அதுக்கப்புறம் உங்க பேப்பர்ஸ் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ், இதுக்குள்ளார கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க மானிட்டர்ல இருக்கிற கேமெட்டை விட உங்க பேப்பர்ல இருக்கிற கேமெட் கண்டிப்பா சின்னதாக தான் இருக்கும். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. உங்க மானிட்டருக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு லைட் சோர்ஸ். ஸோ லைட்ல இருக்கிற ஒயிட்டை நீங்க பேப்பர்ல ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுல ப்ரொடியூஸ் ஆகிற பிளாக்கை நீங்க பேப்பர்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் உங்களுக்கு வந்து மானிட்டர்ல பாக்குறது இதுல பிரிண்ட் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ஜிபிங்கிறது அடிட்டிவ் தியரி. ஸோ உங்களுக்கு வந்து லைட் பேஸ்டா கூடிய லைட்டை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ஆர்ஜிபின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்ஜிபி ஃபார்மேட், அடிட்டிவ் தியரி ஆர் ஆர்ஜிபி ஃபார்மேட்ல தான் வரும். ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஜிபியை மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் வந்துடும். ஸோ பட் ஆனா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சிஎம்ஒய் அதுதான் இங்க பிரைமரி கலர்ஸா யூஸ் பண்ணுவாங்க, சயான், மெஜந்தா, எல்லோ. ஸோ சயான், மெஜந்தா, எல்லோ மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் வராது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ். அதனால தான் அதாவது பிளாக் ஆர் கீ கலரை வந்து தனியா பிரிண்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு சிஎம்ஒய் இருக்கக்கூடிய இங்க் இம்பியூரிட்டிஸ் இருக்கு, பிளாக்ல இங்க் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு இங்க் வந்து உங்களுக்கு பேப்பர்ல ரொம்ப நாள் ஒட்டி இருக்கும்னா அதுக்கு தாண்ட பைண்டர்ஸ், அடிட்டிவ்ஸ், ஆயில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு அது மாதிரி நிறைய ஒவ்வொரு இங்க்குக்கு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வரக்கு நிறைய விஷயம் நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதனோட இம்பியூரிட்டிஸ் வந்து பிளாக்கை வந்து ஒரு ப்ரௌனாவோ இல்லை கிரேவாவோ மாத்திடும். ஸோ இதனாலதான் உங்களுக்கு வந்து நம்ம பிரிண்டிங்ல சிஎம்ஐகேவும் மானிட்டர்ல ஆர்ஜிபின்னு சொல்றோம். இந்த கேமெட்டுங்கிற விஷயத்தினாலதான் உங்களுக்கு வந்து கலர் வந்து மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா நீங்க மானிட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு சில கலர்ஸை வந்து நீங்க வந்து பேப்பர்ல ரீப்ரொடியூஸே பண்ண முடியாது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நம்ம இப்போ நான் என்னோட ஸ்கிரீன்ல பாக்குற கலர் வந்து அந்த சாலிட் கலர்ஸை நான் அப்படியே வந்து என்னோட பிரிண்டிங்லயே நான் பார்க்கணும். ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்குதா? சொல்யூஷன்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மானிட்டர்ல பாக்குற கலர்ஸ் இங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது இங்க்ஸ் மேபி கொஞ்சம் கேமெட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இங்க்ஸ், ஸ்பாட் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ணலாம். சேஃபர் சைடு என்னன்னா பேப்பர்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும்தான் உங்க மானிட்டர் ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நீங்க கேலிபிரேட் பண்றது பெட்டர். நீங்க மானிட்டர் நல்லா பிரைட் பண்ணி வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர்ல கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது ஒரு லைட்ல இருக்கிற ஒயிட்டும் ஒரு பேப்பர் அது ஒரு ப்ராடக்ட்ல இருக்கிற ஒயிட்டும் வேற. ஸோ அதனால உங்களுக்கு வந்து கலரோட வேரியேஷன் கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ மேபி கலோரிமீட்டர்ஸ் நிறைய மார்க்கெட்ல இருக்கு. ஸோ நீங்க கலோரிமீட்டர்ஸ் வாங்கி கேலிபிரேட் பண்ணிக்கலாம் மானிட்டரை. ஸோ அதுல கிடைக்கக்கூடிய ப்ரொஃபைலை வந்து நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறும். அண்ட் ப்ரொஃபைல் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணணும், ஒவ்வொரு பேப்பருக்கும் கலர் ப்ரொஃபைல் மாறும். யூ மீன் ஒவ்வொரு பேப்பர் இருக்குது. இப்ப என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது, வேற ஒருத்தவங்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது, நான் கடையில போய் வேற ஒரு பேப்பர் வாங்குறேன், அந்த ஒவ்வொரு பேப்பருக்குமே ஒரு கலர் ப்ரொஃபைல் இருக்குது. நீங்க ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஆர்ட் பேப்பர், மேட் பேப்பரை பத்தி மட்டும் பேசுறேன். நீங்க வந்து ஒரு மில்லுல வாங்குற ஒயிட் பேப்பரும் இன்னொரு மில்லுல வாங்கக்கூடிய ஒயிட் பேப்பருமே கலர் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு இதுலயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கேலிபிரேட் பண்றது பெட்டர். ஸோ இன்னும் எக்ஸ்டென்சிவ் எனக்கு ரொம்ப ப்ரிசைஸா வேணும்னா நீங்க வந்து ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் வரைக்கும் போகலாம், which is இந்த எக்ஸ்பென்சிவ் சைட். ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு கலர் ப்ரொஃபைல் இருக்கு. இந்த கலர் ப்ரொஃபைல நம்ம எங்க இருந்து எடுக்கிறதுங்க சார்? ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, பிரிண்டிங்க்கு வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து டிஃபால்ட்டா என்ன கலர் ப்ரொஃபைல் நீங்க இன்கேஸ் எங்கேயாவது பிளேட் அதை வெளியில கொடுத்து போடுறீங்கன்னா அவங்க என்ன கலர் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்கன்னு கேட்டு வாங்கிட்டு அந்த கலர் ப்ரொஃபைல் நீங்க லோட் பண்ணலாம். இல்ல ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ஃபோக்ரா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, இவங்க வெப்சைட்ஸ்லேயே அவங்க வந்து அவங்க ப்ரொஃபைல்ஸ் வந்து தராங்க. ஸோ அதை வந்து நீங்க மானிட்டர்ல தாராளமா லோட் பண்ணலாம். நீங்க ப்ரூஃபாகவும் ஃபோட்டோஷாப்ல செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம பிரிண்டிங் எடுக்கிறோம், ஃபிளெக்ஸ் பிரிண்டிங்கா இருக்கட்டும், ஆப்செட் பிரிண்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஏன் ஒயிட் பேப்பர்ஸ் எடுக்கிறாங்க? ஒரு பிளாக் பேப்பரோ, பிளாக் பேப்பர்ல எடுப்பாங்க, பார்த்துருக்கேன் நான். பட் ஆனால் மேக்ஸிமம் அது எல்லாமே வந்து ஒயிட் பேப்பர்ஸ்ல தான் எடுக்கிறாங்க, ஏன்? ஸோ உங்களுக்கு இதுல நீங்க வந்து சிஎம்ஐகே பேசிக்கா நீங்க என்ன புரியணும்னா சிஎம்ஐகே வந்து ஒப்பேக்கிங் கிடையாது. ஸோ சிஎம்ஐகே இஸ் நாட் ஒப்பேக்கிங். அதாவது ஒப்பேக்னா அது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி, இங்க் வந்து ஒரு கலர்டு கிளாஸ் மாதிரி தான், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆமா, ஒரு டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்லிக்கலாம் நம்ம.
ஸோ இது என்னன்னா உங்களுக்கு வந்து 3 கலரும் மிக்ஸ் ஆகி அந்த பின்னாடி இருக்கிற ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு ஒரு கலர் தெரியுது. யூ மீன் CMYK அப்படி 3 பார்ட்டா இருக்கும். அது 3ஐயும் தாண்டி நம்ம இப்ப எப்படி ஒரு கிளாஸ்ல வந்து பாக்குறோம் அந்த மாதிரி பார்ப்போம். அந்த மாதிரி பின்னாடி இருக்கிற ஒயிட்டும் உங்களுக்கு தெரியும். ஓ, அந்த ஒயிட்டும் வந்து அந்த கலர்ஸோட மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு வியூல வந்து. ஆமா. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒபேக்கிங்ஸும் இருக்கு. அது வந்து ஸ்பெஷலைஸ்டா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக தயாரிப்பாங்க. லைக் ஒயிட்டிங்ஸ் எல்லாம் ஒபேக்கிங்ஸ் இருக்கு. ஸோ இல்ல ஸ்பாட் கலர் வந்து நீங்க குறிப்பிட்ட இதுல அடிக்கும் போது நீங்க ஒபேக்ஸ் அடிப்பீங்க. ஸோ லைக் மெட்டல் லேமினேட்டட் பேப்பர்ஸ், லைக் இங்க ஒரு பேப்பர் எங்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பேப்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி லேமினேட்டட் வித் ஒரு மெட்டல் ஃபிலிம், ஒரு சில்வர்ல லேமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஒயிட் ஒபேக் அடிச்சு தான் நீங்க 4 கலர் அடிக்க முடியும். ஒயிட் கலர் அடிச்சு தான் அதுக்கு மேல. ஆமா, அதுக்கு மேலதான் கலர் அடிக்க முடியும். அப்போ இன்னைக்கு வரக்கூடிய மெட்டாலிக் கேலண்டர்ஸ்க்கெல்லாம் இந்த பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் லேமினேட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் போர்ஷன்ல சாமி படம் இருக்கும். ஸோ சாமி படத்துல பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் மட்டும் மெட்டல் மாதிரியே கலர் இருக்கும். பட் சாமி ஃபேஸ்ல எல்லாம் அந்த எஃபெக்ட் இருக்காது. ஸோ இந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து ஒயிட் அடிச்சிருவாங்க. ஜுவல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஒயிட் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஜுவல்ஸ் மெட்டாலிக்காவே உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பேப்பர்ல அடிச்ச ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சார், இப்போ நான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பீரியட்ல இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கா நான் ஒரு டிசைனரா வந்து உள்ள வரும்போது, நான் ஒரு டிசைன் பண்ணும்போது அவங்க பிரிண்டிங்க்கு வந்து நீ டிசைன் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து போட்டோஷாப் மட்டும்தான் அப்போ தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்க வந்து இந்த 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 ஒரு டிசைன் வந்து ஒரு 70 ஃபீட்டு இன்ட்டு 60 ஃபீட்டுக்கு வந்து இந்த டிசைன் வந்து நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க, இதை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஃபீட் கணக்கு வந்து போட்டோஷாப்ல வந்து ஃபீட் கணக்கு காட்டாது. ஏன்னா போட்டோஷாப்ல சென்டிமீட்டர்ஸ், இன்ச்சஸ், மில்லிமீட்டர்ஸ், பிக்சல்ஸ் மட்டும் தான் காட்டும். ஏன்னா போட்டோஷாப் வந்து பிக்சல் பேஸ்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி நான் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஆன்லைன்ல போயிட்டு ஃபீட்டை வந்து இன்ச்சஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவேன். அதை கன்வெர்ட் பண்ணிட்டு வந்து போட்டோஷாப்ல வந்து இதை வந்து இன்ச்சஸா வந்து நான் வித் அண்ட் ஹைட் வந்து இன்ச்சஸ்ல கொடுப்பேன். தென் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அது எவ்வளவு பிக்சல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 70,000 பிக்சல்ஸ் 80,000 பிக்சல்ஸ்ன்னு இருக்கும். வித் 70,000 ஹைட் 80,000. அது ஓகேன்னு கொடுத்தோடனே போட்டோஷாப்பே கிராஸ் ஆகி க்ளோஸ் ஆகி வெளியில வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது? ஃபீட் கணக்குல கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் போட்டோஷாப்ல பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்றது? இது எப்படி நம்ம இதுக்கு எப்படி டாக்குமெண்ட் செட் பண்றது? சிம்பிள். ஆக்சுவலி நாங்கள் 2 மெத்தட்ல பண்ணுவோம். உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபீட் கணக்குல கொடுத்தாங்கன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கோம்னா, அது எவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே சார். நீங்க வந்து அந்த 70 ஃபீட் கொடுத்தாங்கன்னா நீங்க பக்கத்துல போய் பார்க்க மாட்டீங்க தாராளமா. உங்களுக்கு அந்த ஃபுல் போஸ்டரை பாக்கறதுக்கே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தேவை. பின்னாடி போய் தான். அப்ப வந்து நீங்க 300 DP எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய அப்படின்னாலுமே உங்களுக்கு பிரஷஸ்ல எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிக்சல்ஸ் வரைக்கும் தான் பிரஷஸ் வரும். அதையும் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நாங்க செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். என்னன்னா அவங்க கொடுத்தது 70 ஃபீட் 70 இன்ச்சுன்னு போட்டு அதுல 300 DP வச்சிருவோம். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாங்க வந்து கொடுக்கும்போது மட்டும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். சைஸை மட்டும் ரெசல்யூஷனை டவுன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெசல்யூஷனை டவுன் பண்ணிட்டு நாங்க பெருசா வச்சு கொடுத்துருவோம். பெருசா வச்சு, அதாவது நீங்க என்ன 50 சொல்றீங்க, DPI 60 DPIன்னு கடைசியில மாத்திடுவோம். நம்ம என்ன பண்ணிடுறோம், 300 DPIக்கு டிசைனை பண்ணிட்டு அதை அவுட் கொடுக்க போகும்போது இன்ச்சஸ்ல இருக்கிறத இன்னும் கொஞ்சம் எல்லா ஃபீட்டா மாத்திரும். உங்களுக்கு ப்ரொபோர்ஷன் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. அது 300 DPI வந்து ஒரு 50 DPI கொண்டு போகும்போது நமக்கு வந்து சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகாது, ஹேங் ஆகாது. ஜஸ்ட் வந்து அது இமேஜ் மட்டும் தான் என்லார்ஜ் பண்ணும். ஸோ அதனால நமக்கு ப்ராப்ளம் ஆகாது. கரெக்ட். ஸோ இதையும் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு பேனர் எப்படி ஹோர்டிங் ஒரு பேனர் எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன். ஓகே சார். இந்த ரெசல்யூஷன் எல்லாம் நம்ம செட் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே. பிரிண்டர் கொடுக்கும்போது நான் டாக்குமெண்ட் வந்து CMYKல கிரியேட் பண்ணதை கொடுக்கறதா RGBல கிரியேட் பண்ணது கொடுக்கறதா, எது கொடுத்தா பெட்டரா இருக்கும்? சப்போஸ் நீங்க எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஸோ போட்டோஷாப் தான் கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க ஸ்டார்டிங் மாதிரி. ஸோ அது தெரியாம நீங்க இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன்ல எந்த ஒர்க்கும் அதிகமா பிளே பண்ண முடியாது. சொல்ல போனா போட்டோஷாப் தான் மார்க்கெட்ல மொனோபுலியா இருக்கு. ஸோ நீங்க வந்து போட்டோஷாப்பை அவ்வளவு சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த டிசைன் பண்ணும்போதே பிரிண்டிங்ல இதுதான் வரும்னு சொல்லிட்டு என்னால வியூ பண்ணிக்க முடியுங்கிறீங்க நீங்க போட்டோஷாப்ல. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பிரிண்ட் பண்ணும்போது நிறைய வாட்டி நோட் பண்ணிருப்பீங்க, மானிட்டருக்கு சம்மந்தம் இல்லாத ஏன் பிரிண்டர் பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க.
இன்னைக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் மீடியாவோட உங்களுக்கு வந்து பேக்கேஜ் பிரிண்ட் இந்த நாலேஜ் தெரிஞ்ச டிசைனர்ஸ் ஆர் கெட்டிங் ஹை பே. இன்னைக்கு சொல்ல போனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து டிசைனர்ஸ் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸே பண்ண முடியாது. பிரிண்டிங் ரிலேட்டடா அந்த நாலேஜ் தான் வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஃபியூச்சர் இல்ல டிமாண்ட் இருக்குது. அவங்களை வந்து தூக்கிட்டு போற அளவுக்கு இன்னைக்கு வந்து நீட் இருக்கு. போட்டோஷாப் இந்த அளவுக்கு தெரியுங்கிறத நீங்க காமிச்சிட்டீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோல காமிச்சிட்டீங்கனாலே போதும். உங்களை வந்து நான் கம்பெனியை விட்டு போறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை கூப்பிட்டு நிக்க வச்சு, ஏன்னா இது எனக்கே நடந்தது. இன்னைக்கு பெரிய பெரிய ஃபார்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனர்ஸ் இல்லைன்னு வரி பண்ற எத்தனையோ ஓனர்ஸ் இருக்காங்க. டிமாண்ட் ஜாஸ்தினா இப்போ நம்ம திருப்பூர்ல இருக்கிறோம். ஸோ திருப்பூர்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஷர்ட் பிரிண்டிங் ஆள் இல்லை, டிஷர்ட் பிரிண்டிங் டிசைனர்ஸ் இல்லை, ஓனர்ஸே கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா லேக் ஆஃப் டிசைனர்ஸ் தான். இன்னைக்கு வந்து டிசைனர்ஸ்க்கு டிமாண்ட் எக்கச்சக்கம்.